அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அளவியல் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்பேன். அதாவது எதை பேஸ் பண்ணினா 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய அளவியல் அப்படிங்கிற அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 50 சம் இருக்கும். சரிங்களா? எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி சம் எல்லாமே சேர்த்து ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா முக்கோணம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த கியூபாய்டு அண்ட் கியூப் கனச்செவ்வகம் மற்றும் கனசதுரத்தினுடைய அந்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தொடர்பான இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகம் மற்றும் கனசதுரம் இருக்குல்ல, ஸோ இதனுடைய வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாமே 1 by 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, எடுத்துக்காட்டு சம்மு. கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் இதே அளவு கொண்ட 10 கனச்செவ்வகங்களின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கனச்செவ்வகத்தினுடைய அந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா L × B × H. சரிங்களா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நீளம் வந்து சொல்லியிருக்காங்க. நீளம் வந்து 120 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெத்து, அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சென்டிமீட்டரில் இருக்குது, இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போனால் அதையும் வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்க போகிறோம். 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா சென்டிமீட்டராக மாறிட்டோமா, அப்போ 12 சென்டிமீட்டர்னு ஆகிடும். எல் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த கன அளவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ பாருங்கள், எல் வந்து 12 × பி வந்து 10 × ஹெச் வந்து என்னது 8. ஸோ 10 × 12 120. சரிங்களா? ஸோ அப்போ 120 × 8 960 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 960 சென்டிமீட்டர்ஸ் கியூப். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10 கனச்செவ்வகங்களுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இது கூட என்ன பண்ணிக்கணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். × 10 = 9600 சென்டிமீட்டர்ஸ் கியூப். இதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9600 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது எடுத்துக்காட்டு சம்மு பாருங்க. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரங்களுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க 7:5:2. அதன் கன அளவு வந்து கொடுத்துட்டாங்க 35840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதனுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பக்க அளவு வந்து அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் ஹைட்டையும் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியாது, இதனுடைய அளவு என்னன்னு தெரியாது, ஆனால் இதை வந்து ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. நீளத்தினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 7. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 7x எடுத்துக்கிறேன். அகலத்தினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் 5x எடுத்துக்கிறேன். உயரத்தினுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 2. இதை 2x எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், இங்கே ஏற்கனவே வந்து செவ்வகத்தினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்களா, அப்போ கன அளவுக்கான என்ன ஃபார்முலா, லென்த் × பிரெத் × ஹைட்டு. இதானே = 35840. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸோட கிடச்சிருமா. ஸோ அதை எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பக்க அளவுகளை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பாருங்கள், எல் பாருங்கள் 7x × 5x × 2x = 35840. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபஸ்ட் அடிச்சிடலாம். பாருங்கள், 7ஆல் அடித்தோன்னா 5 7 35, 1 7 2 7 14. இந்த 0 வந்துடுமா, இதை 5ஆல் அடிக்கலாமா, 1 5 0 2 5 4 5 20. இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா 5 2 10, 1 2 2 2 4. ஸோ அப்போது 3x இருக்குது. அப்போ x³ = 512 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? 8ஓட கியூப் தான் பார்த்தீங்கன்னா 512. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துன்னு போய்ட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பக்க அளவுகளுடைய அந்த நீளம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், எல் வந்து பார்த்தீங்கன்னா 7x 7 × 8 எவ்வளோன்னா 56. பி பார்த்தீங்கன்னா 5 × 8 எவ்வளோனாக்கா 40. ஹெச் பார்த்தீங்கன்னாக்கா 2 × 8 16. ஸோ அப்போ அதனுடைய பக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா 56 40 16 அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு எடுத்துக்காட்டு சம்மு தான்.
ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இத்தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொட்டியினுடைய கன அளவு வந்து கண்டுபிடிக்கணும். கன அளவு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அது எத்தனை லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ மீன் தொட்டி அப்படிங்கிறது இங்கே லென்த்து பிரெத் ஹைட்டு கொடுத்தாலே இது வந்து கனச்சவகம் தான். அப்போது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 3.8 இன்ட்டு 2.5 இன்ட்டு 1.6. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15.2 மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் அந்த மீன் தொட்டி அப்படின்னா 1 மீட்டர்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். சரிங்களா? அதாவது ஒரு கன மீட்டர் அளவில் 1000 லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 1000 எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த 15.2 மல்டிப்ளை பண்ணிட்டோம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா 15200 லிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டியில் வந்து தண்ணி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இதான் சரியான ஆன்சர். 15200 அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொஸ்டின் தான். இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து இருக்கு. இதனை 1 மீட்டர் இன்ட்டு 88 சென்டிமீட்டர் இன்ட்டு 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டைப்பெட்டி எத்தனை எடுக்கலாம்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் இருக்கு. அதில் வந்து இந்த சின்ன சின்ன அட்டை பாக்ஸ், அதாவது ஸ்வீட் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எத்தனை அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது பெரிய அட்டைப்பொட்டியினுடைய அந்த பரப்பில் நம்ம சின்ன அந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அந்த பரப்பை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா எத்தனை வந்து அடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே சின்ன அட்டைப்பொட்டியை வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பெரிய அட்டை இருக்குல்ல அந்த பாக்ஸ், அது வந்து ஓரளவு வந்து மீட்டரில் கொடுத்துருங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் காமனாக சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறோம். ஸோ அப்போது ஒரு மீட்டர் நம்ம என்னென்னு எழுதலாம்னா 100 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இன்ட்டு 88 இன்ட்டு 63. இது வந்து அந்த பெரிய அட்டை பாக்ஸ். இதில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ சின்ன அட்டைப்பொட்டியினுடைய அந்த பரப்பை என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைட் பண்ணிட்டு போகிறோம். அப்போது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10. ஸோ இப்போ அதை அடிச்சிருங்க. இப்போ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாமா? இப்போது இந்த 22 பாருங்கள், 88 4 முறை போகுமா? இதில் பார்த்தீங்கன்னா 2 9 இருக்குது 18. இதில் 7 9 63. சரிங்களா? ஸோ இதை அடித்தோம்னா 4 அடிக்கலாமா? 2 முறை போகுமா? சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 10 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இருக்குது. இதை மல்டிப்ளை என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 இன்ட்டு 2 20, 20 இன்ட்டு 7 140 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ இந்த பெரிய அட்டை பாக்ஸில் 140 ஸ்வீட் பாக்ஸை வந்து என்ன பண்ண முடியும், அடுக்க முடியும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்க, அடுத்த சம்மு 5வது எடுத்துக்காட்டு சம்மு. 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா ஈஸ் கியூப். அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ என்னது, ஏவோட வேல்யூ என்ன, 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. இதை மல்டிப்ளை பண்ணால் 1000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. 1000 சென்டிமீட்டர்ஸ் கியூப். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொஸ்டின் தான். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அத்தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்க, ஒரு தொட்டி இருக்கு கனசதுர வடிவத்தில், அது 64000 லிட்டர் வந்து நீர் கொள்ளும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ஒரு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு தெரியும். ஸோ அப்போ 1000 இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கன அளவு மீட்டரில் கிடைச்சிரும். பாருங்க, 64000 டிவைடட் 1000, இந்த 3 0க்கு இந்த 3 0 கிடைச்சிரும். அப்போது நம்மளுக்கு அந்த தொட்டியினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து கிடைச்சிரும். 64 மீட்டர்ஸ் கியூப்னு கிடைச்சிருமா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏஸ் கியூப் தெரிஞ்சிருச்சு 64னா, நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் அதனுடைய பக்க அளவு. அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு வந்து ஏதானே, பக்கம் ஏதானே சொல்லுவோம். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4. 4 கியூப் தான் வந்து 64. அப்போது அந்த தொட்டியினுடைய பக்கத்தினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சம்மு தான். உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உடைய ஒரு கனச்செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு கனசதுரத்தை உருக்கி அதையே கனச்செவ்வகமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ என்னன்னா கனச்செவ்வகத்தினுடைய அந்த கன அளவும் கனசதுரத்தினுடைய கன அளவும் மாறாது. ஏன்னா இதனுடைய வெயிட்டும் அதனுடைய வெயிட்டும் சேமாக தான் இருக்க போகுது. ஆனால் இதனுடைய அந்த ஷேப்பு மட்டும் என்ன பண்ணும், அந்த வடிவம் மட்டும் மாறும். சரிதானே? ஸோ இங்கே பாருங்க, அப்போ நம்மளுக்கு தெரியும் கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு. அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு
ஹெச். அவ்வளோதாங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூஸை நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. ஏவோட வேல்யூ என்ன, கனசதுரத்தினுடைய பக்க அளவு 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 12 × 12 × 12 ஈக்குவல் டு கனசதுரம் கனச்செவ்வகத்தை பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டராக மாற்ற போகிறாங்க. ப்ளஸ் வந்து அகலம் வந்து 16 சென்டிமீட்டர் உடையதாக மாற்ற போகிறாங்க. ஹெச் தான் தெரியல, நம்ம அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை அடிச்சு போடலாம் பாருங்கள். 18ல் 6 பார்த்தீங்கன்னா 3 முறை போகுமா, 12ல் 6 2 முறை போகுமா, 16ல் 4 4 முறை போகும், 12ல் 4 பார்த்தீங்கன்னா 3 முறை போகும். இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 பார்த்தீங்கன்னா 4ல் 2 முறை போகும். திரும்ப இந்த 2 பார்த்தீங்கன்னா 12ல் 6 முறை போகும். அவ்வளோதான், எல்லாத்தையும் அடிச்சாச்சுங்க. சப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6. இதனுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எடுத்துக்காட்டு சம் அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 7.3ல் இருக்கக்கூடிய இந்த சம்ஸை 1 by 1 வந்து கீழே பார்த்துடலாம். கீழ்காணும் அளவுகளை கொண்ட கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்கன்னு கேட்குறாங்க. கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு அவ்வளோதானே. கனச்செவ்வகத்தினுடைய கன அளவுன்னா L × B × H. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஈக்குவல் டு 12 × 8 × 6. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 576ன்னு கிடைக்குங்க. சரிங்களா? செகண்ட் சம்முக்கு அதே மாதிரி L × B × H ஈக்குவல் டு 60 × 25 × 1.5. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2250 மீட்டர்ஸ் கியூப்னு கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். பயிற்சி சம்மில் பாருங்கள். ரெண்டாவது சம்மு. ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் × 3.5 சென்டிமீட்டர் × 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. அதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகளை கொண்ட ஒரு கட்டினுடைய கன அளவை வந்து காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் 12 தீப்பெட்டி கொண்ட ஒரு கட்டு இருக்குது. அதில் வந்து அதை மொத்த கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒவ்வொரு தீப்பெட்டிக்குமான கன அளவு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண, அதாவது ஒரு தீப்பெட்டிக்கான கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா மொத்த கன அளவு நமக்கு வந்து கிடைச்சிட போகுது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், L × B × H தானே கனச்செவ்வகத்தினுடைய பரப்பு. 6 × 3.5 × 2.5. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 6 25 எவ்வளோ, 150. அப்போது 150னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோமா, அப்போ 15. அப்போ 15 × 3.5. 5 5 25 கஞ்சி மிச்சம் 2, 1 5 5 7, 15 கஞ்சி மிச்சம் 1 3 4, 5 2 1ன்னா 5. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. இதுக்கான கன அளவு எவ்வளோ கிடைக்குது, 52.5. சரிங்களா? அதாவது ஒரு தீப்பெட்டியினுடைய கன அளவு பார்த்தீங்கன்னா 52.5 சென்டிமீட்டர்ஸ் கியூப். சரிங்களா? நம்மளுக்கு மொத்தம் எத்தனை, 12 தீப்பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ 52.5 × 12, 2 5 10 0 மிச்சம் 1 4 5 10, 5 2 5 0 10 0 மீதி 1 3 6, ஒரு டிஜிட் திருப்பி வைக்கிறோமா, அப்போ 630 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சருங்க. 630 சென்டிமீட்டர்ஸ் கியூபுங்க. சரிதானே? ஸோ அப்போ 12 தீப்பெட்டியினுடைய அந்த கட்டனுடைய மொத்த கன அளவு 630 சென்டிமீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது சம் பாருங்க, பயிற்சி சம்மு. ஒரு சாக்லேட் பெட்டியினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதனுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க 7500 சென்டிமீட்டர் கியூப். அதனுடைய பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்மு ஃபர்ஸ்டே வந்து ஒரு எடுத்துக்காட்டு சம்மு பார்த்துட்டோம். அதே தான் நம்ம இதில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ லென்த் என்ன, 5x, பிரெத்து பார்த்தீங்கன்னா 4x, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3xங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. கன அளவு கொடுத்துட்டாங்களா, L × B × H = 7500. ஸோ L பார்த்தீங்கன்னா 5x × 4x × 3xங்க = 7500. இதை அடித்து போட்டலாம் பாருங்கள். 7 5 ஒரு முறை போகும், மிச்சம் 2 25ல் 5 முறை போகும். சரிங்களா? ஸோ இப்போ 4 அடித்தோம் அப்படின்னாக்கா 3 4 12ங்களா, மீதி வந்து 3, 7 4 28, மிச்சம் 2, 5 4 20. இதை 3 அடித்தோம் அப்படின்னாக்கா 1 3 2 3 5. சரிங்களா? அப்போது x³ = 125ன்னு கிடைக்குது. அப்போ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 தானே. 5ஓட கியூப் தானே நம்மளுக்கு வந்து 125. ஸோ அப்போது இதனுடைய பக்க அளவுகள் தானே கேட்குறாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி தாங்க. ஸோ L = 5 × 5 = 25. B பார்த்தீங்கன்னா 4 × 5 = 20.
ஹெச் வந்து 3 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 15. ஸோ இதனுடைய பக்க அளவுகள் என்னவா இருக்கும்னா 25, 20, 15 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்க, பயிற்சி சம்மு. ஒரு குளத்தினுடைய நீளம், அகலம் மற்றும் ஆழம் முறையில் 20.5 மீட்டர், 16 மீட்டர், 8 மீட்டர் எனில் அக்குளத்தினுடைய கொள்ளளவு வந்து லிட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கன அளவு, அந்த குளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணிடலாம், லிட்டர்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான். சரிங்களா? ஸோ அப்போ L வந்து பார்த்தீங்கன்னா 20.5 இன்ட்டு 16 இன்ட்டு 8. சரிதானே? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2624 மீட்டர்ஸ் கியூப்னு கிடைக்குங்க. சரிங்களா? ஒரு மீட்டர்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் கொள்ளளவு வந்து பிடிக்கும். சரிதானே? ஸோ அப்போ மொத்தம் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தினுடைய மொத்த கொள்ளளவு. அப்போது 262400 லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் பிடிக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அப்போ என்னென்னா 26,24,000 அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 5வது சம் பாருங்க, பயிற்சி சம்மில் ஒரு சிங்கிளின் அளவுகள் 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஆகும். 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் வந்து எழுப்புவதற்கு எத்தனை செங்கற்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சம்மு பார்த்துருக்கோம். ஒரு பெரிய அட்டை பாக்ஸு, அதில் வந்து குட்டி குட்டி ஸ்வீட் பாக்ஸ் வச்சு எத்தனை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதே தான் இங்கே மெத்தடை வந்து இங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சுவரனுடைய அந்த கன அளவை அந்த ஒரு செங்கலுடைய கன அளவால் டிவைட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு மொத்தம் எத்தனை செங்கல் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. இது மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா சென்டிமீட்டர்லேயே மாற்றிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 20 மீட்டருங்கிறது 2000 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஈக்குவல். சரி தானே? ஸோ அப்போ இது வந்து 2000 மீட்டர் இன்ட்டு 48 சென்டிமீட்டர் இன்ட்டு 600 மீட்டர் டிவைடட் மேலே 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. ஸோ அவ்வளோதாங்க. இதை அடிச்சு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருங்க. சரிங்க பாருங்க, 8ஆல் அடிக்கலாமா? 8 இது 6 முறை போகுமா? 6 8 48. இந்த 6 இதில் அடித்தோன்னா 2 முறை போகுமா? இப்போ பாருங்க, இதை ஒரு முறை போகும் 1000. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 24 இருக்கா, இதையும் 6ஆலே அடிக்கலாம். ஸோ 6 ஒரு முறை போகுமா? இங்கே 100. இது எத்தனை? 4 முறை போகும். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே இதை 4 அடிச்சோன்னா 25. ஸோ அவ்வளோதாங்க. 1000 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 25,000. சரிங்களா? 25,000 செங்கற்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக தேவைப்படும். இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 6வது கொஸ்டின், ஒரு கொள்கலனில், அதாவது ஒரு கொள்கலனுடைய கன அளவு வந்து கொடுத்துட்டாங்க 1440 மீட்டர்ஸ் கியூப். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே வந்து கொடுத்துட்டாங்க. அதோடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இது ஆஸ் யூஷுவல் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 1440. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயரம் தானே கேட்குறாங்க, எல்லும் கொடுத்துட்டாங்க. ஸோ 15 இன்ட்டு 8 இன்ட்டு ஹெச் மட்டும் தான் தெரியாது, 1440. ஸோ இதை அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ இங்கே பாருங்கள், 8ஆலே அடிக்கலாமா? 1 8 8, மிச்சம் எத்தனை? 6 64. எத்தனை? 8 8 64. இந்த 0 வந்துடுமா? ஸோ இதை 15ஆல் அடிக்கலாமா? 1 15 15, மிச்சம் 3 30, 2 15. ஸோ அப்போது ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 12 மீட்டர் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கனசதுரத்தினுடைய கன அளவு, கனசதுரத்தினுடைய கன அளவு என்ன? ஏஸ் கியூப். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஏஸ் கியூப்ல எழுதிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஏஸ் கியூப் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 125. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5 இஸ் ஈக்குவல் டு 42.875. சரிங்களா? மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு 9261. சரிங்களா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதான் வரும். சரிங்களா? இதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம்.
8வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு எக்ஸசைஸ் சம் தான், பயிற்சி சம் தான். ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியினுடைய பக்க நீளத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. மீட்டர்ல வந்து காண்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த வடிவத்தில் இருக்குன்னா கனசதுரம். சரிங்களா? அப்போ கனசதுரத்தினுடைய கன அளவு என்ன? ஏஸ் கியூபு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது ஏஸ் கியூப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி வந்து கனசதுர வடிவத்தில் தான் இருக்குது. ஆனால் 1,25,000 லிட்டர் தண்ணி கொள்ளும் அப்படின்னா அதை நம்ம 1000 டிவைட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கன அளவு மீட்டரில் வந்து கிடைச்சிரும். அப்போ 1,25,000 ஒரு நிமிஷம் 1,25,000 டிவைடட் 1000 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 125 மீட்டர்ஸ் கியூப். ஏன்னா ஒரு மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 1000 நம்ம டிவைட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? கன அளவு வந்து கிடைச்சிருது. அவ்வளோதாங்க. ஸோ அந்த தொட்டினுடைய பக்க நீளம் தானே கேட்குறாங்க, ஒரு பக்கத்தினுடைய நீளம் கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது ஏஸ் கியூப் 125னா ஏவோட வேல்யூ 5. சரிங்களா? 5 மீட்டர். ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 9வது கொஸ்டின். 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கனச்செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. கனச்செவ்வகத்தின் நீளம் உயரம் முறையை கொடுத்துட்டாங்க. அதனுடைய அகலம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்றுமில்லை, ஒரு கனசதுரத்தை உருக்கி அதையே கனச்செவ்வகமாக மாற்றுறாங்க. அப்போது ரெண்டுத்தினுடைய கன அளவு மாறாது, சேமாக தான் இருக்கும். அப்போது கன சதுரம் இஸ் ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு. அதானே கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு இஸ் ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தினுடைய கன அளவு. ஸோ அவ்வளோதாங்க. சப்போ ஏவோட வேல்யூ என்ன? 15. 15 × 15 இஸ் ஈக்குவல் டு கனச்செவ்வகம் எந்த அளவில் வந்து மாற்றுறாங்கன்னா நீளம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க. நீளம் எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். நம்மளுக்கு வந்து அகலம் தான் தெரியல, கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர். இதை அடிச்சு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் 5ஆல் அடிச்சோன்னா 3 முறை போகும், இது 5 முறை போகும். இது 5ஆல் அடிச்சோன்னா இந்த 5 கேன்சல் ஆகிடும். இதில் 5 3 முறை போகும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை 3 9ஆல் அடித்தோம் அப்படின்னாக்கா 3 முறை போகும். இந்த 3க்கு இந்த 3 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம்னா கனச்செவ்வகம் கனசதுரத்தினுடைய அந்த கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முக்கோணம் முடிச்சிருக்கோம், கனச்சதுரம் கனச்செவ்வகம் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு 10 கொஸ்டின் மட்டும் இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். அது அடுத்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா இந்த 9th புக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவியல் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 சம்மு வந்து பார்த்துருக்கோம். அந்த 3 வீடியோலையும் சேர்த்து இன்னும் ஒரு 10 சம்மு தான் இருக்குது. அது அடுத்த வீடியோ வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த 10th போயிடுவோம். சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.